இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து மிகவும் முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அடுத்த 2 மாதங்களில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அனைத்து தகுதி உள்ள மகளிருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களில் பல லட்சம் பேர் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்திருந்தனர். இப்படி தமிழ்நாட்டில் புதிதாக திருமணமானவர்கள், புதிதாக குடியேறியவர்கள், தனி வீடு பிரிந்தவர்கள் பலர் ரேஷன் கார்டுகளை வாங்க தொடங்கியுள்ளனர். இப்படி ரேஷன் கார்டு வாங்க விண்ணப்பித்தவர்கள் ஒருவர் இருவர் இல்லை, மொத்தமாக 2,80,000 பேர் இதுவரை ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்துள்ளனர். இதில் தகுதியுள்ள நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வாரங்களில் அனைத்து ரேஷன் அட்டையும் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்குபவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்துள்ளது. அதன்படி ரேஷன் கடைகளில் தற்போது வரை விண்ணப்பித்த 2,80,000 பேரில் 1,00,000 பேருக்கு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படவில்லை. 1,80,000 பேருக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. விரைவில் மீதமுள்ளவர்களுக்கும் ரேஷன் கார்டு வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் அடுத்த 3 மாதத்தில் தகுதியுடைய நபர்கள் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று கூறியிருந்தார். தற்போது பார்த்தீங்கன்னா அதற்கான பணி நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. பிப்ரவரி மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் புதிய ரேஷன் கார்டு வாங்கியிருந்தாங்களோ அவங்களும் மகளிர் உரிமை திட்டத்திற்கு விண்ணப்பித்து பணம் பெறாதவர்கள் மற்றும் தகுதியிருந்தும் விண்ணப்பிக்க தேவையவர்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாத இறுதியில் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அவர்களுக்கு மார்ச் மாதத்தில் இந்த உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. விரைவில் பார்த்தீங்கன்னா இதற்கு எப்படி அப்ளை செய்யணும், யாரெல்லாம் அப்ளை செய்யலாம் என்பது குறித்து செய்தி வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது வந்தோடனே பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக தகுதியான நபர்களுக்கு மார்ச் மாதத்தில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து வெளியிட முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். ரெண்டு டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.